அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த மகாத்மா காந்தி நூல் நிலையம் சென்னை சைதாப்பேட்டையில் 1952 துவக்கப்பட்டது. இதை எனது தகப்பனார் பூ மகாலிங்கம் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து துவக்கினார்கள். இப்பொழுது இந்த வருடம் இது 70வது ஆண்டு விழாவை தொட்டுவிட்டது. 70 வருடங்களாக ஒரு தனியார் நூலகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலகமானது இந்த சைதை பகுதியிலே வசிக்கின்ற அக்காலத்திலே மிக எளிமையான மனிதர்களால் துவக்கப்பட்டது. அதாவது 25 காசுகள் சந்தாவில் துவக்கப்பட்ட இந்த நூலகம் 70 ஆண்டுகள் கழித்த பிறகும் வெறும் 70 ரூபாய் சந்தாவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு சேவை மனப்பான்மையை காட்டுகிறது. மேலும் அந்த காலத்திலே காந்திய பணியிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் மகாத்மா காந்தி அவர்கள் பெயராலேயே இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் அடிப்படையாக வைத்து மிகவும் தொண்டு மனப்பான்மையுடன் இதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக இதை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த நூலகமானது கிட்டத்தட்ட தற்போது 25,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டிருக்கிறது. நாடகம், இலக்கியம், நாவல், சிறுகதைகள், கவிதை, கட்டுரை, ஆன்மீகம், இலக்கியம், பாரதியார்கள், தேசத் தலைவர்கள் போன்ற பல தலைப்புகளிலே இந்த நூலானது இங்கே அடுக்கப்பட்டிருக்கிறது. வரிசை எண்கள் கொடுக்கப்பட்டு மீண்டும் மக்களுக்கு எடுத்து கொடுக்கப்படுகிறது. நமது வாசகர்கள் இந்த புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கலாம். இங்கு அமர்ந்து படிக்கின்ற வசதி கிடையாது நம்ம நூலகத்திலே. மேலும் அவர்கள் மாதம் 25 புத்தகங்கள் படிக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே வசதி இருக்கிறது. தினமும் ஒரு புத்தகம் மாற்றிக்கொள்கிற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கிறது. இதற்கு மாத 70 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதுமானது. RS பாபு பேர். மகாலிங்கருடைய மாமியாருடைய என் வீட்டு எதிர் வீடு. இவருடைய அப்பா எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் தான் இவரே எனக்கு பழக மாட்டார். நூலகம் இந்த நூலகத்தை எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கள். நூலகம் 52 ஆரம்பிச்சேன். ஓகே. 52. அப்போ நான் சின்ன பையன், நான் மாந்தப கையில் தான் படித்தேன். அப்புறம் நான் இன்னும் சொல்ல போல அப்போ காங்கிரஸ் நாங்களாம் அந்த காலத்து காங்கிரஸ். ஏன்னா மீட்டிங்கு போனால் வந்தால் கொண்டா நாங்கள் தான் கும்பலாக போவோம், வருவோம், நடந்தே போவோம், நடந்தே வந்துடுவோம். அது ஒரு டைம். அது அப்படியே கொஞ்சம் பொது தொண்டில் இருந்ததுனால அது இதுலேயே நான் அப்படியே ரொம்ப முடியலனால முடிஞ்ச அளவு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடும். என்னோடய பேர் பொன்னியலவன். நான் இந்த லைப்ரரிக்கு பார்த்தீங்கன்னா 93லேருந்து நான் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல காந்தி புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான 100 வருடம் அதுக்கும் மேற்பட்ட நூட்கள்லாம் இங்கே இருக்குது. அதனால் நான் படிக்க ஆரம்பித்து இங்கேயே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள், தமிழ் எழுத்தாளர்களோட நூட்கள்லாம் இங்கே நிறைய. அதை படிக்கிறதுக்காக தான் எல்லாருமே இங்கே வர்றது. இந்த நூல் நிலையம் பார்த்திங்கன்னா மற்ற நூல் நிலையத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு சேவை மனப்பான்மையோடு நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சிறந்த இலக்கியவாதிகள், பழமையான காந்தியவாதிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சிறப்பும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்களோட சின்ன சின்ன உதவிகளை வச்சு தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க. அந்த ஒரு நோக்கமும் இருக்கிறதுனால தான் இந்த புஸ்தகம் இவ்வளோ வருஷமாக இருக்குது. இதை நடத்துறதுக்கும் அவங்க சிரமப்பட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நூலகமானது சைதாப்பேட்டையிலே இயங்கி வருகிறது. அனைவருக்கும் தெரியும், இப்பொழுதெல்லாம் மழை காலம் மிக கடுமையாக இருக்கின்றது. நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே இது ஒரு பழைய கட்டிடத்தில் இயங்கி வருவதால் அடிக்கடி தண்ணீர் ஒழுகுவதும் உள்ளே வருவதுமாக பிரச்சனை இருக்கிறது. அதனால் பல நூல்கள் இதில் ஒரு பாதிப்பு அடைகின்றன. நாம் அரசாங்கத்தை போல இல்லாமல் எந்த உதவியும் பெறாமல்
பண்பளிப்பு கொடுப்பவர்கள் மூலமாக நாங்கள் இதை நடத்துவதால் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. புத்தகங்களை பாதுகாப்பதும் அவற்றை பைண்டிங் என்று செய்யப்படுகின்ற கட்டுமானம் செய்தும் நாங்கள் வழங்கி கொண்டிருப்பதால் மிகவும் கடினமான சூழ்நிலையால் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் புத்தகங்கள் மீது உள்ள ஆர்வமும் மக்கள் அதை விரும்பி படிப்பதாலும் நாங்கள் எங்கள் பணியை சேவையை தொடர்ந்து செய்து வருகிறோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.